வெல்கம் டு வேட்டுகோப். இன்றைக்கி நம்ம டிசிஎம் செகண்ட் செமஸ்டரில் நடந்த கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் அதுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஓகேங்களா? நாளைக்கு கல ஆய்வு எக்ஸாம் இருக்குது. கல ஆய்வு எக்ஸாமுக்குமே நீங்கள் கடன் சார்பற்ற சங்கங்கள் புக்கு தான் நல்லா படிச்சாகணும். ஓகேங்களா? நம்மளோட கெஸ்ஸிங் படி இந்த கடன் சார்பற்ற சங்கங்களில் இந்த பங்குத்தொகை எவ்வளோ, மூலதனம் எவ்வளோ, உச்ச கடன் அளவு எவ்வளோ, உறுப்பினர்கள் எவ்வளோ, உறுப்பினர்கள் பொறுப்பு என்ன, இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. நிர்வாக குழு எண்ணிக்கை எவ்வளோ, இந்த மாதிரி ஒரே ஒரு கொஷின் கூட கேட்கல. ஏன்னா ஃபீல்டு விசிட்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கடன் சார்பற்ற சங்கங்களே தான் மறுபடியும் நீங்கள் படித்தாகணும் நாளைக்கு எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? நம்ம கலாய்வுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருப்போம், ஒரு மணி நேரம் வீடியோ கிட்ட நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாகவே எவ்வளோ பங்குத்தொகை, எவ்வளோ ஷேர் இருக்குது, எவ்வளோ பங்கு மூலதனம், எவ்வளோ நிர்வாக குழு உறுப்பினர்கள் எவ்வளோ, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதுலேருந்து நிறைய வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி வாங்க இந்த கடன் சார்பற்ற சங்கங்களுக்கு வர ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பார்த்துருவோம். பேஜ் நம்பரோட பார்த்துடலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, பட் ஆனால் புக்கில் இருந்து தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாமினி உர ஆலையில் இயங்கி வரும் டேஷ் மூலம் தேங்காய் உரிப்பாறைகள் தயார் செய்யப்படுகிறதுனா பனிமனை. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 187 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், குஜராத் மாநிலம் டேஷ் அடுக்குமுறை விற்பனை இணையம் அமைப்பை கொண்டுள்ளது அப்படின்னும் போது 3 அடுக்குமுறை. ஓகேங்களா? 3 அடுக்குமுறை, பேஜ் நம்பர் 4. ஓகேங்களா? அடுத்தது, தற்போது பாலுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படுவது எதன் அடிப்படையில் அப்படின்னா கொழுப்பு சத்து மற்றும் இதர சத்துக்கள், SNF, சாலிட் நான் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான் போடுவாங்க. அப்போ பேஜ் நம்பர் 46. ஓகேங்களா? அதில் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நாலாவது கொஷின், டேஷ் குழு பரிந்துரையின்படி மகளிர் கூட்டுறவு பண்டக சாலைகள் அமைக்கப்பட்டன அப்படின்னா டாக்டர் நடேசன் குழு, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 97 செக் பண்ணி பாருங்கள். இது மகளிர் குழு கிடையாது, மகளிர் கூட்டுறவு பண்டக சாலை. ஓகேங்களா? மகளிர் குழு கிடையாது, மகளிர் கூட்டுறவு பண்டக சாலை. அடுத்தது அஞ்சாவது கொஷின், முதலாக இந்தியாவில் கூட்டுறவு விற்பனை சங்கம் எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா குஜராத், சூரத். ஓகேங்களா? குஜராத் மாநிலம் சூரத்ன்ற இடத்துல தான். பேஜ் நம்பர் 4 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆறாவது கொஷின், செயற்கை முறைப்படி கருவூட்டல் செய்யப்பட்ட கால்நடைகளுக்கு டேஷ் நாட்களுக்கு பிறகு சினை பரிசோதனை செய்வர் அப்படின்னா 90 நாட்களுக்கு பிறகு சினை பரிசோதனை செய்வார். பேஜ் நம்பர் 52 இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஏழாவது கொஷின் இந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது கட் ஆகிட்டுருக்கு. அதாவது NDDB விரிவாக்கம் தருக. ஓகேங்களா? NDDB, நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு. இது ஒரு DRB ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா? DRB ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஏழாவது கொஷினுக்கு. ஓகேங்களா? அடுத்தது எட்டாவது கொஷின், கூட்டுறவு ஆய்வுக்குழு 1939. இதெல்லாம் நம்ம போட்ட மெட்டீரியல்லேருந்து தான் வந்திருக்கு. பேஜ் நம்பர் 120 வேணா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். புக் பேஜ் நம்பர் நம்ம போட்டிருக்க PDF இமெயிலேருந்து வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, அமுல் நிறுவனமானது அறிமுகப்படுத்தியுள்ள ஊட்டச்சத்து ஸ்டாமினா. ஓகேங்களா? ஊட்டச்சத்து பானத்தின் பெயர் என்ன? ஸ்டாமினா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 204 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, பாமினி உரத்தில் உள்ள வேப்பம் புண்ணாக்கு சிறந்த டேஷாக செயல்பட்டு வருகிறது பூச்சிக்கொல்லி. பேஜ் நம்பர் 186 செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அடுத்தது 11வது, பிரதம கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் எத்தனை வயது நிறைவடைந்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறதுனா 60 வயது நிறைவடைந்தவர்களுக்கு. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 143. அடுத்தது 12வது கொஷின், கூட்டுறவுத்துறையிலேயே இந்திய மருந்துகள் செய்கின்ற ஒரே நிறுவனம் இன்காப்ஸ். இது நம்ம டெஸ்ட் கொஷின்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? அச்சு பிசாம இதுதான் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சுருந்தோம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 138 செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது தப்பு, மிஸ்டேக்ஸ் இல்லை எங்கள் எக்ஸாம் பார்த்து நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க, அதாவது நாங்கள் போடுற மெட்டீரியல் பார்த்து நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 13வது கொஸ்டின், ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது எத்தனை கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது? 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. பேஜ் நம்பர் 62 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 14வது, இந்திய உழவர் உரம் கூட்டுறவு லிமிடெட் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய உழவர் உரம்னா என்னது? இஃப்கோ. ஓகேங்களா? இஃப்கோ தான் இப்படி கொடுத்துருக்காங்க, புதுடெல்லி. பேஜ் நம்பர் 196. ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஸ்டின், தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தனது உறுப்பினர் நெசவாளர் சங்கங்களுக்கு தேவையான பட்டு நூலை பட்டு வாரியத்தின் மூலம்
டேஷ் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது அப்படின்னா சீனா. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 150 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம கொடுத்த மெட்டீரியலில் தான் இருக்குது. அடுத்தது NCCF அப்படின்னா நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன், பேஜ் நம்பர் 70 இருக்குது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன். அடுத்தது 17வது கொஸ்டின், ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது இது ஒரு ஆப்ஷன் வந்து தப்பான வச்சுருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது கிராமப்புற வளர்ச்சியின் பார்வையை உறுதிப்படுத்தும் 20 ஆண்டு கால பரிசோதனையாக பார்க்கப்படலாம் என்று உலக வங்கி அறிக்கை விடப்பட்ட ஆண்டு 1997. ஓகேங்களா, இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்னா பேஜ் நம்பர் 63 செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் எது போட்டிருந்தாலும் ஆன்சர் 1 மார்க் கிடைக்கும், கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, வாய்ப்பு இல்லை, கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்தது POS விரிவாக்கம் தருக. எல்லாருக்குமே தெரியும் பாயிண்ட் ஆஃப் சேல். யாரெல்லாம் இந்த சேல்ஸ்மேன் வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ போனீங்களோ அவங்க எல்லாருமே இது படிச்சிருப்பீங்க. POS பாயிண்ட் ஆஃப் சேல், பேஜ் நம்பர் 112 POSன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் தான். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது 19வது கொஷின், இருசால் என்றால் என்ன? இந்த கொஷினுக்கு வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. அதாவது இருசால் என்பது உழுவுறதை பற்றி வரும். ஓகேங்களா, ஒரு சால் 2 சால் ஓட்டும்ல, அதை பற்றி வரும். பணம் செலுத்துதல் பற்றியும் வரும். ஓகேங்களா, பணம் செலுத்துதல் பற்றியும் வரும். மோஸ்ட்லி ஆப்ஷன் சி போட்டிருந்தா கரெக்ட், பணம் செலுத்துதல் பற்றி போட்டிருந்தா கரெக்ட். ஓகேங்களா, ஆனால் சரியாக ஆன்சர் தெரியல. அடுத்தது NAFED நிறுவனம் அமைக்கப்பட்டது அக்டோபர் 2, 1958 புதுடில்லி. ஓகேங்களா, அதாவது அக்டோபர் 2னா காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தான் இதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 18 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 21வது கொஷின், தமிழ்நாடு மாநில கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தன்னுடைய உறுப்பினர்களுக்கான பிரதம சங்கங்களுக்கு விரைவில் நூல் விநியோகம் செய்திட எத்தனை நூல் சேமிப்பு கிடங்குகள் உள்ளன அப்படின்னா 21 நூல் சேமிப்பு கிடங்குகள் உள்ளன. பேஜ் நம்பர் 122 செக் பண்ணி பாருங்கள். இது வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் வெளியிடக்கூடிய அதிகாரப்பூர்வமான ஆன்சர் கீ கிடையாது. ஓகேங்களா, இது நம்மளாம் புக்கை பார்த்து கொஷின் பார்த்து அனலைஸ் பண்ணி போடுறது தான். ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துட்டு இதுதான் எனக்கு மார்க் கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ப்ளஸ் ஆர் மைனஸில் 5 மார்க் 10 மார்க் அப்படி வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் கன்ஃபார்ம்ன்றதுலாம் கிடையாது. தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் எப்போ ஆன்சர் கீ விடுவாங்கன்னு தெரியாது. போன செமஸ்டருக்கு ஆன்சர் கீ விடவே கிடையாது. ஓகேங்களா, அப்போது இந்த செமஸ்டருக்கும் விடுவாங்களான்னு தெரியாது. டைரெக்டாக ரிசல்ட்டு மட்டும்தான் வரும். ரிசல்ட்டில் பாஸ்னா பாஸு, ஃபெயில்னா ஃபெயிலு, எவ்வளோ மார்க்குன்றது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஆன்சர் கீலாம் விட மாட்டாங்க. சப்போஸ் விட்டால் நல்லது தான். ஓகேங்களா, அடுத்தது 22வது கொஷின், கூட்டுறவு சர்க்கரை ஆலை உறுப்பினர்கள் மூலம் எவ்வளவு பங்கு மூலதனம் திரட்டுகிறதோ அதை போல் 2.5 மடங்கு பங்கு மூலதனமாக அரசு முதலீடு செய்யும். 2.5 மடங்கு. ஓகேங்களா, 2.5 மடங்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 33. அதாவது கிட்டத்தட்ட 25% கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்தது 23வது, தேசிய அளவில் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கம் அமைக்கப்பட பரிந்துரை செய்தது டாக்டர் நடேசன் குழு. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 68 அவரோட அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்க, பரிந்துரையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அடுத்தது 24வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள நலிவுற்ற மக்களுக்கு பொங்கல் அன்று இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது? நம்ம டெஸ்ட்டில் வந்து இலவச வேட்டி சேலை திட்டம்னு மட்டும் வச்சுருக்கோம். ஓகேங்களா, 1976. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 154 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, தாலுகா அளவில் கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் அமைக்க ஆலோசனை வழங்கிய குழு ராயல் கமிஷன் தான். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 4 இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த செமஸ்டரை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 லெசன் நல்லா படிச்சிருந்தாவே பாஸ் ஆகிட்டு இருக்கலாம் போல். ஓகேங்களா, அடுத்தது 26க்கு ஆன்சர் தெரில. ஓகேங்களா, COA விரிவாக்கம் தருக எங்கன்னு தெரில, ஆனால் ஃபஸ்ட்டு பாடத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாடத்தில் இதுக்கான டெஃபினேஷனோ எதுவுமே எங்கேயும் கொடுக்கல. அடுத்தது 27வது கொஸ்டின், டேஷ் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்படி இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் சூரத் என்னும் இடத்தில் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் நிறுவப்பட்டது 1912. சி தான் ஆன்சர். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 4. இதுவும் ஃபஸ்ட் லெசன் தான். ஓகேங்களா, அடுத்தது 28வது கொஸ்டின், தேசிய பால் பண்ணை அபிவிருத்தி நிறுவனம் தலைமை அலுவலகம் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா ஆனந்த். ஓகேங்களா,
இது 3வது பாடத்தில் இருக்கும். பேஜ் நம்பர் 60 செக் பண்ணி பாருங்கள். ஆனந்த். ஆனந்த்ன்றது ஒரு இடத்தின் பேர். ஓகேங்களா, ஒரு இடத்தின் பேர், ஒரு ஊரின் பெயர். ஓகேங்களா. அடுத்தது இந்த கொஷின் 29வது கொஷினுக்கு ஆன்சர் தெரியல. மோஸ்ட்லி டி வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதுக்கு யாராவதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட். ஓகேங்களா. அடுத்தது 30வது கொஷின், சேகோசர் நிறுவனம் எந்த வகை கடன் பெற்று நவீன அச்சு இயந்திரம் நிறுவி அதன் மூலம் அச்சு பணி மேற்கொண்டு வருகிறது அப்படின்னா சிஆர்டிஎஃப் கடன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 195. ஓகேங்களா. அடுத்தது 31, 1966 எந்த குழுவின் பரிந்துரையின்படி மாவட்ட கூட்டுறவு வழங்கு விற்பனை சங்கங்கள் 1969 கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையாக மாற்றப்பட்டனா யாரோட பரிந்துரையில் அப்படின்னா பேராசிரியர் டாண்டுவாலா. பேஜ் நம்பர் 67 செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறானதை கண்டறிக. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். விவசாயிகளுக்கு ஏலத்தில் பங்கு பெற சிறப்பு முயற்சி மேற்கொள்கிறது. பேஜ் நம்பர் 29 செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. அடுத்தது 33, தமிழ்நாட்டில் மிகுந்த அளவில் நடைபெறும் கிராம தொழில் டேஷ் தொழிலாகும். நெசவு தொழில் தான். ஓகேங்களா. நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 140 இருக்கும். அடுத்தது 34வது கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். இது பேஜ் நம்பர்லாம் இங்கே மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். 94, 94, 99. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்தது 35க்கு இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின் தான், புக்லேயே இருக்குது. ஓகேங்களா. 1978ஆம் ஆண்டு ஆணையின்படி, எந்த ஆணையின்படி அனைத்து கூட்டுறவு பால் வழங்கும் ஒன்றியங்கள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்கள் என மாற்றப்பட்டன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அரசாணை 1000 விவசாயத்துறை நாள் 2/6/1978. ஓகேங்களா. நம்மளை குழப்பணுன்றதுக்காக இங்கே கூட்டுறவுத்துறை நாள்னு வச்சுருக்காங்க பாருங்கள், அது தவறானது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 43 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 36வது கொஷின், 2008ஆம் ஆண்டு முதல் பிஎம்சினானது பல்க் மில்க் கூலர் எனப்படும் மையங்களை கிராம அளவில் அமைத்து பால் கெடாமல் பாதுகாக்கப்படுகிறதுனா பால் குளிரீட்டும் சேகரிப்பு. ஓகேங்களா. பேஜ் நம்பர் 52 செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 37வது கொஷின், புதிதாக ஆரம்பிக்கப்படும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களுக்கு முதல் டேஷ் ஆண்டுகளுக்கு சங்க ஊழியர்களின் சம்பளம் செலவிற்கு மானியம் கொடுக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 3 ஆண்டுகளுக்கு. இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 6. அடுத்தது 38வது கொஸ்டின், பிரதம நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலையின் நிர்வாகம் குறைந்தது எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறையாவது சரக்கு இருப்பு சரிபார்க்க வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் சி 3 மாதம். பேஜ் நம்பர் 92 செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 39வது கொஸ்டின், டேஷ் ஆண்டு முதலில் பம்பாய் சரஸ்வதி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்ற பெயரில் வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 1912. பேஜ் நம்பர் 163 செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 40வது கொஸ்டின், வேலூர், கடலூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய இடங்களில் டான்ஃபெட்டின் கலப்புர கூடங்கள் இயங்கி வருகின்றன. இக்கூடங்களில் தயாரிக்கப்படும் கலப்புரம் பெயர் என்ன? டான்ஃபெட் கலப்புரங்கள் தான். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 40வது கொஸ்டின், ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா. டான்ஃபெட் கலப்புரங்கள் பேஜ் நம்பர் 15 இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். எத்தனை கொஷின் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டுருக்காங்க பாருங்க. 41வது கொஷின், செயற்கை கருவூட்டல் முறையில் ஈடுபடும் சங்கங்களுக்கு உறைவிந்து அனுப்பும் பொறுப்பை டேஷ் ஏற்றுள்ளன அப்படின்னா பேஜ் நம்பர் ஏ, மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியம். அதாவது சங்கங்களுக்கு அப்படின்னு வரும்போது மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியம். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 51 செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 42வது கொஷின், கூட்டுறவு இயக்கத்தில் சேராத நெசவாளர்களுக்கு உதவி செய்ய அரசு ஏற்படுத்தியுள்ள அமைப்பின் பெயர் தமிழ்நாடு கைத்தறி வளர்ச்சி கழகம். ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 158 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 43வது கொஸ்டின், கரும்பிலிருந்து கிடைக்கும் 3 வித கழிவுப் பொருட்கள் பெயர் என்ன? சக்கை, கழிவுசாறு, அழுத்தமண். ஓகேங்களா. பேஜ் நம்பர் 35. ஆப்ஷன் பி ஆன்சர். அடுத்தது 44வது கொஸ்டின், 31/12/2022 தேதியில் கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படும் நியாய விலை கடைகளின் எண்ணிக்கை
ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 105 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 45வது கொஸ்டின், 3 அடுக்கு கூட்டுறவு விற்பனை சங்க அமைப்பு முறை செயல்படும் மாநிலம் எது? ஆந்திரா. இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான், ஃபர்ஸ்ட் லெசன் தான். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 4 செக் பண்ணி பாருங்கள். நம் நாட்டின் மிக பழமையான சங்கம் TUCS. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஓகேங்களா, இதெல்லாம் புக்கில் இல்லையேன்னு நம்ம நினைப்போம். நம்ம நாட்டின் மிக பழமையான சங்கம் சொல்லிட்டு நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 65 செக் பண்ணி பாருங்கள். என்ன இருக்குன்னா, திருவல்லிக்கேணி கூட்டுறவு நகர கூட்டுறவு சங்கம்னு இருக்கும். ஓகேங்களா, தமிழில் திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம்னு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு பேர். அப்போது திருவல்லிக்கேணி TUCS. ஓகேங்களா, பி தான் ஆன்சர். யாராவது திருவூர் போட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகேங்களா, அடுத்தது 47வது கொஸ்டின், டான்ஃபெட் நிறுவனம் மாநில தலைமை சங்கமாக செயல்பட துவங்கிய ஆண்டு? ஆப்ஷன் பி 1966. இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான், பேஜ் நம்பர் 16 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது, தனது முதல் கலப்புரம் தயாரிப்பு திட்டத்தினை டான்ஃபெட் டேஷாம் ஆண்டு திருச்சியில் தொடங்கியதுன்னா 1973. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். எத்தனை கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனில் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 15 செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் புக்கே தொடக்கல, ஒரு லெசன் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பாஸ் ஆகிருக்கலாம் அந்த எக்ஸாம். ஓகேங்களா, அடுத்தது 49வது கொஸ்டின், எந்த ஆண்டு கரும்பிற்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமையை மத்திய அரசு தன்வயப்படுத்தியது அப்படின்னு வரணும் கொஸ்டின். இது ஃபோட்டோ எடுத்து தப்பாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 39 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது, இரட்டை அறை முறை நடைமுறைப்படுத்துவது? மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை. ஆப்ஷன் சி, பேஜ் நம்பர் 86 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது, மருந்தே உணவு உணவே மருந்து என்ற கொள்கையின் அடிப்படையில் சென்னையில் செயல்படும் இந்திய மருத்துவர்கள் மருந்து செய் பண்டகசாலை அப்படின்னா இம்காப்ஸ். அதான் இந்திய மருத்துவர்கள் மருந்து செய் பண்டகசாலைன்னு இருக்குல்ல, இது பேர் தான் இம்காப்ஸ். ஓகேங்களா, இம்காப்ஸ், IMPCOPS. இதை நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இதுக்கு இதான் மீனிங். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 137 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 52வது கொஸ்டின், தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை 1939 மதுரை ராமநாதபுரம் மொத்த விற்பனை பண்டகசாலை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 67. ஓகேங்களா, அடுத்தது 53வது, தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை 2.7 கோடி. ஓகேங்களா, 2.07 கோடி. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 100 இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 54வது கொஸ்டின், பொது விநியோக திட்ட நியாய விலை கடை ஆய்வுகள் மூலம் கண்டறியப்படும் முறைகேடுகளில் விதிக்கப்படும் இருமடங்கு அபராத தொகையினை வசூலித்து 50% அரசு கணக்கில் செலுத்தப்பட வேண்டியது? ஆப்ஷன் பி, அரிசி முறைகேடு தொகை நடந்தாதான். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 107 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 55வது கொஸ்டின், சேக்கு சர்வின் ஒரு ஆண்டின் விற்பனை டேஷ் கோடி ஆகும்? இந்த கொஸ்டினும் ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா, கிரேஸ் மார்க் இதுக்கும் வரும். 1025 கோடி புக்கில் கொடுத்துருக்கு, 1025 கோடி. இதில் எந்த ஆப்ஷன் போட்டாலும் கரெக்டு தான். ஓகேங்களா, சப்போஸ் டி போட்டிருந்தீங்கன்னா அவங்க தப்பான ஆன்சர் கொடுத்தாலும் டி வர வாய்ப்பு இருக்குது. பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்தால் கூட இதுதான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்போது 1025 கோடி தான் ஒரு ஆண்டுக்கான அவங்க விற்பனை. ஆனால் இங்கே வந்து 125 கோடின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது செக் பண்ணணும்னா பேஜ் நம்பர் 193 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 56வது கொஸ்டின், இம்காப்ஸ் கூட்டுறவு நிறுவனத்தில் டேஷ் மருத்துவ சான்றிதழ் பெற்ற மருத்துவர்கள் உறுப்பினராக சேரலாம் அப்படின்னா RIMP. இந்த RIMP இந்த மாதிரி ஒரு 4-5 வரும். ஓகேங்களா, அதுக்கு எல்லாமே நம்மளோட PDF மெட்டீரியல் நம்ம சேல் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாவே போட்டுக்கலாம். பேஜ் நம்பர் 138 இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 57வது கொஸ்டின், நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படும் கடன் வட்டி விகிதம் ஏ, வங்கி வட்டி விகிதத்திற்கு 1.5% குறைவாக. ஓகேங்களா, பேஜ் நம்பர் 142 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 58வது கொஸ்டின், கூட்டுறவு வீட்டு வசதி சங்க உறுப்பினர்கள் தான் பெறும் கடனுக்கு அடமான பத்திரம் பதிவு செய்ய வாங்கிய கடன் தொகைக்கு டேஷ் சதவிகிதம் மட்டும் செலுத்தினால் போதும் அப்படின்னா 1% செலுத்தினால் மட்டும் போதும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பேஜ் நம்பர் 170 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது 59, கைத்தறியிலும் புதுமைப்படுத்தும் திட்டத்தின் கீழ்
டேஷ் துணி வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அப்படின்னா பாலிஸ்டர். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 149 செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்தது, நியாய விலை கடைகளில் வாங்கப்பட்ட பொருட்களின் எடை மற்றும் அளவு குறைவு காணப்பட்டால் அமலாக்க சட்டப்பிரிவு டேஷ் படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி 39 தான். பேஜ் நம்பர் 114 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 61வது கொஷின், பிரதம கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஒரு உறுப்பினர் இந்திய கூட்டுறவு ஆண்டில் சங்கத்திற்கு 120 நாட்கள் அல்லது 300 லிட்டருக்கு குறைவாக பால் வழங்கி இருந்தால் அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே கொடுத்த ஆப்ஷனில் எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போனஸ் மற்றும் பங்கு தொகையை தவிர்த்து இதர சலுகைகள் தான் தரமாட்டாங்க. ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், போனஸ் மற்றும் பங்கு தொகை கிடையாது, ஆனால் கொடுப்பாங்க. ஓகேங்களா, உறுப்பினர் பதவி பறிபோகும் அப்படிலாம் பதவி பறிபோகும்லாம் கிடையாது. உறுப்பினராக இருக்கலாம், மேற்கண்ட ஏ மற்றும் பி இப்படி போகக்கூடாது. ஓகேங்களா, நம்ம எல்லாரும் தெளிவாக ஆப்ஷன் சி தான் போட்டிருப்போம். ஓகேங்களா, மேற்கண்ட ஏ மற்றும் பி அவங்க கம்மியாக தானே ஊற்றிருக்காங்க, அப்போது அவங்களுக்கு போனஸ் கொடுக்க மாட்டாங்க, பங்கு தொகை கொடுக்க மாட்டாங்க, உறுப்பினர் பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க, இவற்றில் எதுவுமே கிடையாது. அதாவது போனஸ் மற்றும் பங்கு தொகையை தவிர மற்ற சலுகைகள் தான் கிடையாது. ஓகேங்களா, இது செக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 44 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது 62வது கொஸ்டின், சேகோ சர்வ் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா 1981, பேஜ் நம்பர் 188 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, சேகோ சர்வ் எந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்டது? ஆப்ஷன் டி 1981. அடுத்தது 63வது கொஸ்டின், முதன்மை சங்கங்கள் பொது விநியோக திட்டத்திற்கு தேவைப்படும் நிதி ஆதாரத்தை உருவாக்குவதை உறுதி செய்வதற்கு மத்திய கூட்டுறவு வங்கியில் இருந்து பெறப்படும் கடனின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் தெரியல, ஆனால் காசு கடன் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது 64வது கொஸ்டின், பாமினி உர ஆலையில் தயாரிக்கப்படும் உரங்கள் எந்த வடிவில் தயார் செய்யப்படுகிறதுனா குருணை வடிவில். இது செக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 186 செக் பண்ணி பாருங்கள். அதாவது குருணை வடிவில்னா நீங்கள் வந்து அந்த ஷேப்புக்கு போயிடக்கூடாது. ஓகேங்களா, அந்த எப்படி சொல்கிறது, எந்த சைஸ் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா, குருணை வடிவில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் சி இது செக் பண்ணோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 186. எல்லாரும் உருண்டை வடிவுன்னு போட்டு வந்திருப்பீங்க, தவறு. பேஜ் நம்பர் 186 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது 65வது கொஸ்டின், இதுவும் புக்கில் வந்து கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஆனால் ஆன்சர் வந்து சி தான், பி தான் ஆன்சர். ஓகேங்களா, பி தான் ஆன்சர். அதாவது எதனை அடித்தளமாக கொண்டு கிராம பால் உற்பத்தியாளர்களின் கூட்டுறவு சங்கம் செயல்படுவதுடன் அவை பால் கொள்முதல் செய்து விநியோகம் மற்றும் சேவைகளை வழங்குகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம். ஓகேங்களா, அதனை சார்ந்து தான் பிரதம சங்கம் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது 66வது கொஸ்டின், கைத்தறி நெசவாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் இந்திய தொழில்நுட்ப கழகம் அமைந்துள்ள இடம் சேலம். ஓகேங்களா, இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்த கொஸ்டின் டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா, திருச்சி ஆர் சேலம், இதில் எதுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது 67வது கொஸ்டின், விலை ஏற்ற காலங்களில் வெங்காயம், தக்காளி முதலியவற்றை நாஃப்ட் மூலம் கொள்முதல் செய்து மாநிலம் முழுவதும் உள்ள கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலமாக டேஷ் கட்டுப்படுத்துகின்றன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து தெரில, விலைவாசின்னு போட்டால் சான்ஸ் இருக்குது. இதுக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது 68வது கொஸ்டினுக்கு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது சேகோ சர்வ் நிறுவனம் சேகோவின் தரத்தை தீர்மானிக்க ISSA ஏற்றுதலின்படி எத்தனை சோதனைகள் நடத்துகிறதுனா 11 சோதனைகள். ஆனால் இது வந்து இந்த ISSAன்னு கிடையவே கிடையாது. ஓகேங்களா, FSSAIன்னு வரணும், பிரிண்டிங் மிஸ்டேக் போல். பேஜ் நம்பர் 193 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 70வது கொஸ்டின், 1844ஆம் ஆண்டு ராக்டேல் முன்னோர்கள் ஒரு டேஷ் சங்கத்தை நிறுவி வெற்றியுடன் நடத்த தொடங்கினார், கூட்டுறவு நுகர்வோர் சங்கம். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 64. அதனால தான் இந்த ராக்டேல் முன்னோடிகள் இங்கிலாந்து வந்து நுகர்வோர் சங்கத்தின் முன்னோடின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது 71வது கொஸ்டின், கூட்டுறவு வீட்டு வசதி மூலமாக கடன் பெறும் உறுப்பினர்களுக்கு கடன் தொகை 3 தவணைகளில் கொடுக்கப்படுகிறது, அதன் சதவீதம் 40, 30, 30ன்னு கொடுக்குறாங்க. பேஜ் நம்பர் 176 செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்தது 72வது, கரும்பு கரணைகள் என்றால் என்ன? இதுவும் ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் தான். ஓகேங்களா, கரும்பு கரணைகள்னு பார்க்கும்போது புக்கில் வந்து தண்டுகளை அதாவது கரும்பு தண்டுகளை வெட்டி விதையாக பயன்படுத்துகின்றனர் வருது. அப்போது
நம்மளுக்கு சரியான ஆன்சர் தெரியல, விதையா இல்லை தண்டுகளான்ட்டு. ஓகேங்களா. அடுத்தது 73வது கொஸ்டின், கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் பிறக்கும் உயர் இனக்கன்றுகளை வளர்க்க மாதம் ரூபாய் டேஷ் வீதம் மானியமாக சங்க உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்படுகிறதுனா ரூபாய் 15. பேஜ் நம்பர் 51 செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 74வது கொஸ்டின், மரவள்ளி கிழங்கு பயிரிடுதல் மற்றும் உற்பத்தி செய்யும் அளவில் முதலில் டேஷ் மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. ஓகேங்களா. சில பேர் தமிழ்நாடு போட்டிருப்பீங்க, ஆனால் கேரளா தான் ஆன்சர். ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டாங்க, மரவள்ளி கிழங்கு பயிரிடுதல் மற்றும் இந்த 188வது பேஜ் நம்பரில் மரவள்ளி கிழங்கு பயிரிடுதல் மற்றும் உற்பத்தி செய்யும் அளவில் கேரளா முதலிடம் வகித்தாலும், புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வகித்தாலும், இந்த ஸ்டார்ச் மற்றும் மரவள்ளி கிழங்கு அந்த இதை உற்பத்தியில் தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் கேரளாவா தமிழ்நாடான்னு போட்டிருப்பீங்க. நம்ம வேட்டுக்கோப் தரப்புல இருந்து இதுக்கு கேரளா தான் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஆனால் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் எடுக்கும் முடிவே இறுதியானது. ஓகேங்களா. அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது, ஆன்சர் கீ விட்டால் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அடுத்தது 75வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரில, ஆனால் சி போட்டிருந்தா கரெக்டு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஆனால் இந்த எந்த ஃபேக்டருமே கரும்பு விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனைகள்னு புக்கில் கொடுத்துருக்கிறதுல இந்த 2 ஃபேக்டர்ஸுமே இல்லை. ஓகேங்களா. அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆப்ஷன் டி போட வாய்ப்பு இருக்குது. மேற்கண்ட கூற்று முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி போடலாம். ஆனால் ஆன்சர் என்னன்னு சரியாக தெரில. ஓகேங்களா. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுக்கு ஆன்சர் சொல்லலையோ அந்த கொஷனுக்கு எல்லாமே நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கம்பல்சரி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்தது கலாய்வு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட்.